நெருக்கமாகும் பாகிஸ்தான் வங்கதேசம் அதிகரிக்கும் தீவிரவாதம் மற்றும் கடத்தல் எச்சரிக்கைகள். இந்தியாவுக்கு மேலும் அதிகரிக்கிறதா அண்டை நாடுகளால் சிக்கல். வங்கதேசத்தில் தற்போது நடந்து வர இந்து மத கலவரங்கள் தொடர்பான விஷயங்கள் மிகுந்த சர்ச்சையாயிட்டு வர நிலையில் இப்போது மேலும் சில விஷயங்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானும் வங்கதேசமும் தொடர்ந்து தங்களுடைய நல்லுறவுகளை இப்போ மேம்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வங்கதேசத்துக்கு வர பாகிஸ்தானியர்களுக்கு விசாவில் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான். இதே போல் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு வர்ற வங்கதேசத்தினருக்குமே விசாவில் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறை பார்த்தோம்னா 2019 ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் வரவங்களுக்கான விசா கட்டுப்பாடுகள் ரொம்ப கடுமையாக ஆக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வங்கதேச அரசினுடைய நிபந்தனை பெற்று தான் உள்ளவே வர முடியும். அந்த அளவுக்கு விசாவுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த நிலையில் இப்போ இந்த இடைக்கால அரசு இந்த முறையை ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால் பங்களாதேஷுக்கு வர்ற பாகிஸ்தானியர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இது வங்கதேச உறவுலையும் பாகிஸ்தான் உறவுலையும் ஒரு நல்லுறவை மேம்படுத்துகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் 2018க்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நேரடி விமான சேவையுமே தொடங்கப்பட்டிருக்கு. இதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை விட தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ரீசன்ட் டைமில் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு நாடுகளுக்கும் இடையில் கடல் போக்குவரத்து, நேரடி கடல் போக்குவரத்து, வணிக போக்குவரத்துமே தொடங்கப்பட்டிருக்கு. மீண்டும் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இது நடந்திருக்கு அப்படிங்கிறதால வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு மேம்பட்டு வருது அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. இது எல்லாமே ஷேக் ஹசீனா பதவி விலகினதுக்கு அப்புறம் நடந்து வர மாற்றங்களா இருக்கு. இதற்கு முன்னர் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து வர்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தோன்னா நேரடியாக வங்கதேசத்துக்கு வராது. அது இலங்கை மூலமாகவோ அல்லது மியான்மர் மூலமாகவோ அங்கிருந்து கடலில் மாற்றம் செய்யப்பட்டு துறைமுகங்களில் அங்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் வங்கதேசத்துக்கு அவங்களுடைய கப்பலில் கொண்டிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்த நிலையில் ஷேக் ஹசீனா ஆட்சி பதவி விலகினதற்கு பிறகு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்து வருது. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு மிகுந்த சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு நாடுகளோடையுமே இந்தியா எல்லையை பகிர்ந்திருக்குது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். 1971 நடந்த போருக்கு பிறகு, அதாவது வங்கதேசம் உருவான பிறகு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து அங்க இருந்த ஆட்சிகள் நிறைய நேரங்களில் இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சியாக இருந்திருக்கு. குறிப்பாக ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி. இந்த நிலையில் ஷேக் ஹசீனா பதவி விலகினதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே நடந்து வர விஷயங்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவும் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற விஷயமாகவும் இருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டது. அங்கு தொடர்ந்து இந்துக்களுக்கு, அதாவது சிறுபான்மையினராக இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படுற போராட்டங்கள், தாக்குதல்கள் ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இதுலேயுமே இந்திய அரசு தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானும் வங்கதேசமும் தொடர்ந்து இணைகிறதுமே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, இந்த போக்குவரத்து தாண்டி மக்கள் அனுமதிக்கிறதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமும் சமீப நாட்களில் நடந்திருக்கு. அதிகமான ஆயுதங்களை பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் கொள்முதல் செய்யறதுக்கான ஆர்டரையுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. கடந்த காலங்களில் இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் நிறைய ஆயுதங்கள் வாங்கியிருந்தாலும் இப்போ அதற்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கு. அதை ஆயுதங்கள் வாங்குற எண்ணிக்கையுமே அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதால இந்த விஷயமே ஒரு மிகுந்த சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதனால இந்தியாவுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு நாடுகள் சைட்ல இருந்துமே தீவிரவாத தாக்குதல் அதிகரிக்கும் அப்படின்னுமே எச்சரிக்கப்படுது. அதே போல ஸ்மக்லிங், கடத்தல்களுமே அதிகரிக்கலாம் அப்படின்னுமே எச்சரிக்கப்படுது. இந்த எச்சரிக்கை இப்போ வர்றதுக்கு காரணம், இது முதல் முறையா நடக்கிறது இல்லை, ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதால தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 2004 பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசத்துக்கு கடத்தப்பட்டதா கிட்டத்தட்ட 1500 பாக்ஸ் வெடிமருந்து, சீன வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அப்பவே பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தினது. அதே மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுமே எச்சரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வங்கதேசமும் பாகிஸ்தானும் கொள்கை ரீதியாகவும் திரும்ப இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அரசாங்க ரீதியாகவுமே அவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. அதற்கு அங்கே சமீபத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வங்கதேசத்தில் ரீசெண்டாக நடந்த ஜெனரல் மீட்டிங்கில் கூட பார்த்தோம் அப்படின்னா, 1971 போருக்கு பிறகு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஏற்பட்ட சுணக்கங்களை சரி செய்யணும் அப்படின்னும் மோதல் போக்குகள்லாம் சரி செய்யணும் அப்படின்மே ஒரு மீட்டிங் ரீசெண்டாக நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் முகமது அலி ஜின்னாவுடைய
இறப்பு நாள் வந்து அனுசரிக்கப்பட்ட போது பார்த்தோம் அப்படின்னா அப்பயுமே வந்து சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்கில் பேசப்பட்ட சில விஷயங்கள் மிகுந்த கவனத்திற்குள்ளாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முகமது அலி ஜின்னா இல்லாமல் பாகிஸ்தானே இல்லை, பாகிஸ்தான் இல்லாமல் வங்கதேசம் இல்லை அப்படின்னுமே பேசப்பட்டிருக்கு. பாகிஸ்தானும் வங்கதேசமும் பிரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருந்தது, நிறைய மோதல்களும் இருந்தது. இந்த நிலையில் இப்போ ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கம் மாறினதுக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகமாக அந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதை உறுதி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதில் இந்த பாகிஸ்தான் வங்கதேச நல்லுறவை வந்து மேம்படுத்துறதுக்காக எடுக்கப்படுற விஷயங்களுமே இந்தியாவுக்கு சிக்கலாக மாறும் அப்படின்னுமே எச்சரிக்கப்படுது.